மாடி தோட்டம் வைக்கிறோம் அப்படின்னாவே கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னா இந்த கொத்தமல்லி செடிகளை வளர்க்குறது சொல்லுவாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் இதை பார்த்த உடனே ரொம்ப ஈஸியான மெத்தட் கொத்தமல்லி செடிகளை வளர்க்குறது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள பார்த்து ஆச்சரியப்படுறவங்க யார் அப்படின்னா கொத்தமல்லி செடியை வளர்க்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க. நாங்களுமே நிறைய டைம் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். பட் ஆனால் இந்த டைம் ஒரு சூப்பரான சக்ஸஸை கொடுத்துருந்தது. ஒரு விதை கூட முளைக்காமல் இல்லவே இல்லைங்க. சக்ஸஸ் ஆனவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நல்ல முளைப்பு திறன் இருக்கக்கூடிய விதைகளை எடுத்திருப்பாங்க. ரெண்டாவது ஒரு சூப்பரான சாயில் மிக்சிங் கொடுத்துருப்பாங்க. இதுதான். அப்போ முளைக்கல அப்படின்னா ஒன்று விதைகளில் ஃபால்ட் இருக்கலாம், இல்லை விதைகள் ஃபால்ட் இல்லாமல் முளைச்சி செத்து போகுது அப்படின்னா மண்ணில் வந்து ஃபால்ட் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணவங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுத்துருந்தது. கண்டிப்பாக யாருக்காவது கொத்தமல்லி செடிகளை விதைக்கக்கூடிய விதைகள் வேணும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா விதைகள் ப்ளஸ் வீடியோ வேணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த வீடியோ காணொலி கொடுப்பேன். தம்பி இது எதுக்காக அப்படின்னா முதல்ல நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இது சக்ஸஸ் ஆகுதா இல்லையான்றது எனக்கே டவுட் இருந்தது. எங்களோட விதைகள் ப்ளஸ் மண் ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கொடுத்துருந்தது. இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடு. வேணுன்றவங்க வீடியோ பதிவு கீழே ஸோ ஐ நீட் வீடியோ அப்படின்னு போடுங்க. கண்டிப்பாக மாடி தோட்டத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன இடத்துலையே கொத்தமல்லி செடிகளை வளர்க்க முடியுங்க. அதுவும் நர்சரி ட்ரேலேயே போட்டு வச்சுருந்தேன்.